ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமாஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ரொம்பவும் ருசியான கேரளா ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். எங்க அம்மா செய்யற பிரியாணியில இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணியும் ரொம்பவே ருசியா இருக்கும். இந்த வீடியோ மூலமா நீங்களும் இந்த பிரியாணி ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேரளா ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணியை 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ்ல தான் செய்ய போறோம். 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸுக்கு அதே அளவு, அதாவது 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்திருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டு சூடானதும் 3/4 கிலோ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்துல 3 சுருள்பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ இவ்வளத்தையும் போடுறாங்க. அதோட சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போடுறாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்ப வதங்கின வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த சமயத்துல 3 ரம்ப இலைய சின்ன பீசஸா நறுக்கி போட்டிருக்காங்க. அதோட நீளமான பச்சை மிளகாய், 10 பச்சை மிளகாவை கொரகொரப்பா அரைச்சு அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் தாங்க காரம் சேர்க்கக்கூடியது. மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நாங்க 3/4 கிலோ ரைஸுக்கு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எக்ஸ்ட்ரா 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 3/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி போடுறாங்க. இந்த தாளிப்புல பாத்தீங்கன்னா நாங்க தயிர் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பிரியாணிக்கு தயிர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. தக்காளி தான் புளிப்பு சேர்க்கும். அதனால தக்காளியும் சம அளவே போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக மேலாப்புல குக்கர் மூடியை போட்டு மூடிக்கோங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. வீடியோல பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தண்ணி விட்டுருச்சு. இப்ப கிளீன் பண்ணி வச்ச 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புல இப்ப கறியை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்ப நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இவ்வளத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப இதோட பச்சை மிளகாய் அரைச்ச மிக்சியை அலசி அந்த தண்ணியையும் எங்க அம்மா இதுல ஊத்திக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, கறி தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு அடுப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊத்தி கழுகி வச்ச 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸை போட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி பண்றதுனால நம்மளோட பிரியாணி குழஞ்சு போகாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃபிளேவரையும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ரைஸ் ரெடியா இருக்கு. 3 விசில் வந்து கறியும் ரெடி ஆயிருச்சு. நாட்டுக்கோழிங்கிறதுனால 3 விசில் வைக்க சொன்னேன். நீங்க பிராய்லர் சிக்கன்ல பண்றதா இருந்தா 1 விசில் வச்சாலே போதும். இப்ப கறி 3/4 பாகம் வெந்திருக்குது. கறி கிரேவியை அப்படியே ரைஸ்ல கொட்டுறாங்க. இதோட 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. என்னம்மா தண்ணி அளவு அப்படின்னு கேட்டேன். எனக்கு கண்ணளவு பார்த்தே பழகிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா எனக்கு அளவு இல்லாம எதுவுமே செய்ய தெரியாதுங்க. நீங்க இந்த பிரியாணி செய்யறதா இருந்தா 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கறி வேக வச்ச தண்ணியை அளந்து எடுத்து ஊத்திக்கோங்க. காணாததுக்கு தண்ணி அளந்து எடுத்து ஊத்தி
உப்போட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிப்பா இருக்கணும், அப்பதான் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். பிரியாணியை கோழிக்கறி கிரேவியோட சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு ஓரளவு தண்ணி வத்தி வர்ற டைம்ல தோசை கல்ல அடுப்புல ஏத்தி தம் போட்டு எடுத்துக்கணும். இப்ப நம்ம தம் போட்டு எடுத்தாச்சு. இந்த டைம்ல எங்க அம்மா அரை எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஊத்திக்கிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், பிரியாணி தம் போட முன்னாடி தானே லெமன் ஸ்குவீஸ் பண்ணி ஊற்றுவோம், நீங்கள் ஏன் இப்போ ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோழி உடம்புக்கு சூட்டை தணிக்கிறதுக்காக அந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக நம்ம பிரியாணிக்கு ஸ்டார்டிங்லேயே லெமன் ஊற்றிடுவோம். காரணம் பிரியாணி குழஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நம்ம அரிசியை ஃபஸ்ட்டே நெய்யில் போட்டு எடுத்ததுனால ஆப்வியஸ்லி பிரியாணி குழையாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே லெமன் புழியணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட ஒரு மூடி பிரியாணி எசன்ஸ் ஊற்றிக்கிட்டாங்க. அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். அதோட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது வறுத்த அப்புறம் அதே ஆயிலில் கொஞ்சம் கிஸ்மிஸ் கொஞ்சம் கேஷ்யூ போட்டு வறுத்துக்கிட்டு இந்த பிரியாணியில் மேலாப்பில் ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நார்மலாக நாம் பிரியாணி பண்ணும்போது நெய்யோட சேர்த்து ஏதாவது ஆர்டர்லெஸ் குக்கிங் ஆயில் சேர்த்து தான் பண்ணுவோம். ஆனால் கேரளா ஸ்டைல் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தாங்க. ஸோ அதோட ஸ்மெல்லே தனி. எங்கள் அம்மா பண்ணுற இந்த கேரளா ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணியில் நட்ஸ் அரைச்சி போடலை, தேங்காய் பால் ஆட் பண்ணலை. அதனால இந்த பிரியாணி தெவட்டாதுங்க. சாப்பிட இன்னும் கொஞ்சம்னு சாப்பிட தான் தோணும். எங்க அம்மா பண்ற இந்த பிரியாணியும் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி எங்க அம்மா என்னோட சேனல்ல மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னோட கசின்ஸ் எங்க அம்மா பண்ற கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லா இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் மெயினா இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்களும் கண்டிப்பா இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். Subscribe my channel. Click on bell icon. Don't forget to like and share our videos. Stay tuned for next video. And thanks for watching.